அண்மை செய்தி. லட்டுக்கான நெய்யில் கலப்படம் இருப்பதாக பொதுவெளியில் தெரிவித்தது ஏன் என ஆந்திர முதல்வருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சிறப்பு விசாரணை குழு அறிக்கை வெளியாகும் முன்பே அது குறித்து சந்திரபாபு நாயுடு கருத்து தெரிவித்தது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடவுளை அரசியலிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜூலையில் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகளை செப்டம்பரில் வெளியிட்டது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்தான விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். நெய்யில் கலப்படம் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை எட்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது 3க்கும் மேற்பட்ட பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்கள் மீதான விசாரணை இப்ப தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்ட சிலர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து அதனுடைய அறிக்கை வெளியாகும் முன்பே அது குறித்து கலப்படம் குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதே போல் திருப்பதி லட்டு கலப்பட தொடர்பான வழக்கில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இதை முந்தைய அரசினுடைய செயல்பாடின்மையை காட்டுவதற்காக இந்த விவகாரத்தை பயன்படுத்துகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். முறையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது என்றால் பத்திரிகைகளுக்கு ஏன் செய்தி வெளியிட வேண்டும் என்ற கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதே போல இந்த லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலை மாதமே எடுக்கப்பட்டது. ஆனால் அது செப்டம்பர் மாதம் தான் அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது. இதற்கான காரணங்கள் என்ன என்ற ஒரு கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இவ்வாறாக இந்த லட்டு விவகாரத்தில் பொது வெளியில் ஏன் இது குறித்து தகவல் வெளியிட வேண்டும், அது குறித்து முறையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டியதான இப்படி பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது.